திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது நட்சத்திர தம்பதிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜெயம் ரவி அவர்களுடைய அந்த விவாகரத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்பவும் பரபரப்பா போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த விவாகரத்து தொடர்பான மறுபடியும் அந்த சட்ட சிக்கல்கள், ஆண்களுக்கு எதிராக மட்டுமே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்து, இந்த சட்ட சம்பந்தமான ஒரு விமர்சனங்கள், கருத்து பரிமாற்றங்கள் சமூக வலைதளங்கள்ல மறுபடியும் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு காரணம் ஆர்த்தி அவர்கள் கேட்டிருக்கிற அந்த 40 லட்சம் ஜீவனாம்சம் மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்போ இது சம்பந்தமா மறுபடியும் நாம வழக்கறிஞர் மற்றும் ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அருள் துமிலன் அவர்களை நாம் மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல நாம அவரை வரவேற்போம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். சார், எப்படி சார் இருக்கீங்க? நலம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திச்சிருக்கோம். இப்போ இந்த விவாகரத்து வழக்கு சம்பந்தமா, அந்த சட்டங்கள் சம்பந்தமா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மறுபடியும் இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இந்த சட்டங்கள் பத்தின கருத்து பரிமாற்றங்கள் சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு. இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய அந்த விவாகரத்து சட்டம் சம்பந்தமா இந்த சட்ட சிக்கலை பத்தி கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுமா சார்? இதுல என்ன இருக்கு? இதுலயா இப்ப 40 லட்சம் கேட்டது? ஆமா, அது செக்ஷன் 24ல கேட்டிருக்காங்க, ஐஏ போட்டிருக்காங்க. செக்ஷன் 24ல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு லிமிட் கிடையாது. பணம் கேட்கறது அவங்களுக்கு இந்த இவ்வளவுதான் கேட்கணுங்கிறதுல அதுல உங்களுக்கு ஜீவனாம்சம் கேட்கறதுலயும் சரி, இது இடைக்கால ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. தனியா 120 சிஆர்பிசில போடல. இதுல இடைக்கால ஜீவனாம்சம் செக்ஷன் 24ல கேட்டிருக்காங்க. ஹெட் மேரேஜ் ஆக்ட்ல கேட்டிருக்காங்க. இல்ல லிமிட் இல்லைன்னா எவ்வளவு வேணாலும் கேட்க முடியும். அவங்க கேட்கறது எவ்வளவு வேணா கேட்டுக்கலாம். அது கொடுக்கறது அவருடைய கெப்பாசிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. கேட்கறது அவங்க எவ்வளவு வேணா கேட்கலாம். அது 40 லட்சம் 4 கோடி கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு என்ன சார் செலவு இருக்கும்? இல்ல, அவங்க என்னுடைய பார்வையில் இதை எப்படி பாக்குறதுன்னா, இவருடைய ரவிமோகன் நடிகர் அவருடைய மன உறுதியை குலைப்பதற்காக ஒரு முயற்சியாக தான் இதை பாக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் அவருக்கான ஒரு இப்படி எல்லாம் கேட்க முடியுமாங்கிறத அவருக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்றது. அவருக்கு கேஸ் நடத்தும் போது அவர் ஒரு உறுதியா இருக்கிறாரு, அதை கொஞ்சம் குலைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையா தான் நாங்க பாக்கிறோம். ஆனா விவாகரத்துக்கு முதல்ல அவரு தான் போயிருக்காரு, விவாகரத்து வேணும் அப்படின்னு. ஆனா அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, தொடர்ந்து அவங்கள அவமானப்படுத்தின மாதிரியும், அவங்களுக்கு கொஞ்சமும் ஒரு மரியாதை கிடைக்கல, மாமியார் வீட்டோட மாப்பிள்ள மாதிரியே ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்றாரு. நம்ம இல்ல, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே ரவிமோகனுக்கு பலன் கொடுக்காதா? அது ட்ரையல் கோர்ட்ல அவங்களுக்கு ஃபேமிலி கோர்ட்ல ட்ரையல் நடத்தும்போது கொடுக்கும். எந்த அளவு நிரூபிக்கிறாங்கிறது பொறுத்து இருக்கு. அவர் அதை மட்டும் சொல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பாக்கெட் காசு கூட எனக்கு எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்காம வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, என்ன ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மாதிரியான நிறைய குற்றச்சாட்டு சொல்றாரு. இதெல்லாம் அவர் எந்த அளவுக்கு கோர்ட்ல நிரூபிக்கிறாங்கிறது பொறுத்தும். அது இல்ல, ஒருவேளை அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது மூலியமா சம்பந்தப்பட்ட தரப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது சாத்தியமாகுமா? தண்டனைங்கிறது இல்ல, கிடையாது. ஃபேமிலி கோர்ட் தானே, இல்ல தண்டனை கிடையாது. டைவர்ஸ் கேட்டிருக்காரு. இவர் சொல்ற குரூல்ட்டியில கேட்டிருக்காரு. குரூல்ட்டியில ஒரு குரூல்ட்டி நிரூபிச்சுட்டாருன்னா இவர் டைவர்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா டைவர்ஸ் கேஸ் தள்ளுபடி பண்ணுவாங்க. அவங்க சேர்ந்து வாழ செக்ஷன் 9ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷனை சேர்த்து விசாரிக்கிறாங்க. பட் அதுக்கும் சேர்ந்து வாழறதுக்கு அது தள்ளுபடி பண்ணாங்கன்னா இவருக்கு டைவர்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா அது அலோவ் பண்ணியாச்சுன்னா இவரு டைவர்ஸ் தள்ளுபடி. சரி, இப்போ 2 பேருமே இப்போ உறுதியா இல்லாத நிலையில மனைவி சேர்ந்து வாழணும் அப்படின்னு இருக்கும்போது விவாகரத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா? அப்படி டைவர்ஸ் கேஸ் இவர் குரூல்ட்டியில போட்டிருக்காரு. செக்ஷன் 13+1 போட்டிருக்காரு. அதுல என்னன்னா, உங்களுக்கு நான் இந்த திருமண வாழ்க்கையில மன ரீதியாக அதிகமா பாதிக்கப்பட்டு இவங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க. சோ அதனால சேர்ந்து வாழ முடியாத நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேங்கிற நிலைமையில அவர் கேஸ் போடுறாரு. இதை எந்த அளவுக்கு கோர்ட்ல வாதாடி நிரூபிக்கிறாங்கிறத பொறுத்துதான் அவருக்கு டைவர்ஸ். மற்றபடி அவங்க சேர்ந்து வாழ்றது கோர்ட்ல இப்போ அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, சேர்ந்து வாழ சொல்லி பெட்டிஷன் போட்டு கோர்ட் யாரையும் சேர்ந்து வாழ வைக்கும். ஆர்டர் வேணா கொடுக்கலாம். சப்போஸ் சேர்ந்து வாழன்னு சொல்லி ஆர்டர் போடலாம். அந்த ஆர்டர் போட்டா ஆர்டர் பேப்பர்ல தான் இருக்கும். சேர்ந்து வாழ கட்டாயப்படுத்த முடியாதுல, கோர்ட் ஆர்டர் தான் இருக்கும். இல்ல, ஒருவேளை இவரால நிரூபிக்க முடியல, தான் இந்த மாதிரி எல்லாம் துன்புறுத்தப்பட்டதை நிரூபிக்க முடியல அப்படின்னா அப்ப விவாகரத்து கிடைக்குமா? நிரூபிக்க முடியலன்னு விவாகரத்து கிடைக்காதா? அப்ப அவருக்கு இன்னொரு ஒரு காதல் வேற அப்படியே ஆண்டி வேலை போய்கிட்டு இருக்கே. அப்ப அதெல்லாம் காதல் இதுவரைக்கும் சொல்லல, வெளியில நட்புன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லையே, இப்ப கரம் பிடிக்க போறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே.
இல்ல அது வேற போயிட்டு இருக்கு அப்படியா? இப்ப. ஆமா. நட்புன்னு சொன்ன மாதிரி எனக்கு கெட்டான சூழ்நிலையில கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. திருமணம் பண்ண போறோம்னு இதுவரை நான் படி பார்க்கல. சரி, இருந்தா கூட அது ஒரு டைவர்ஸ் ஆனாதான் திருமணம் பண்ண முடியும். ஆமா. இப்போ வந்து இவர் கண்டிப்பா சேர்ந்து வாழ போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா டைவர்ஸும் கிடைக்கலன்னா இவர் திருப்பி லீகலா அவங்கள மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அந்த நிலை தான் ஏற்படும். துணை வேணும்னா ஆமா, துணைக்கு இல்ல, அவங்க லிவிங் டுகெதர் தான் இப்போ வாழ்க்கை நிறைய பேர் இருக்காங்க. சேர்ந்து வாழ்ற திருமணம் செய்யாம வந்து நட்பு ரீதியாகவும் இல்ல ஒரே வீட்டுல வாழ்றக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. நிறைய நகர வாழ்க்கையில வந்து அது இயல்பாக மாறிவிட்டது. அது மாதிரி இருப்பான். சரி, பொதுவா இப்போ இந்த பொருளாதாரம் தான் வந்து இந்த விவாகரத்துக்கு அதிகமா காரணமா அமையும். ஆனா சினிமா நடிகர்கள் அப்படின்னு வரும்பொழுது கணவனும் சரி மனைவியும் சரி நல்ல பெரிய பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அதை மீறி அவங்களுக்கு ஏன் சார் அந்த விவாகரத்தை நோக்கி அவங்க போறாங்க? பொருளாதாரம் மட்டும் வந்து விவாகரத்துக்கு காரணம் கிடையாது. பொருளாதாரமும் ஒரு காரணம் அப்படிதான் சொல்ல முடியும். அதை தாண்டி ஈகோ இருக்கு. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா இருக்கு. வீட்டுல யாரு முடிவு பண்றதுங்கிறது இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்திலயுமே நான் சொல்றது நடக்கிறதா நீ சொல்றது நடக்கிறதாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டு பேருமே பரஸ்பரமா பேசி ஒரு முடிவு எடுத்தா அதுக்கான பிரச்சனை இருக்காது. இவங்க வந்து நான் ஒரு முடிவை வந்து எடுத்து விட்டு நான் இதான் செய்யணும்னு சொல்றதுக்கும் ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த பிரச்சனையில ஆரம்பிக்கிறது காரணம். சரி, இப்ப இவங்க 40 லட்சம் கேக்குறாங்க இல்லையா? இப்ப எனக்கு வந்து இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கும் ஓனா ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்கம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த நிலையிலையும் கூட இவங்க கேட்கலாமா? இல்ல சட்டம் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குதா? இப்படி இடைக்கால ஜீவனாசம் கேட்டிருக்காங்க. இப்ப 24ல கேட்டிருக்காங்க. அவங்க அது லிமிட் இல்ல, முதல்ல சொல்லிட்டேன். எவ்வளவு வேணா கேட்கலாம். அது கேட்கறது அவங்க உரிமை. அது வந்து நமக்கு வந்து உச்ச வரம்பு எதுவுமே வந்து நம்ம நிர்ணயிக்கல. எவ்வளவு வேணா 40 லட்சம் கேட்டது கூட ஒரு 2 0 கூட சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா கொடுக்கறதுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்காங்கிறது ஒண்ணு, அது கோர்ட் பார்க்கும். அடுத்து வந்து இவங்க கேட்கக்கூடிய அளவுல இருக்காங்களான்னு பார்க்கும். இவங்க வந்து இன்கம் இருக்குதா, இவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்களா, பணம் இவங்களுக்கு வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கா, இன்கம் சோர்ஸ் இருக்கான்னு கோர்ட் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. பட் சைல்டு இருக்காங்க, 2 சைல்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜீவனாசம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இவங்களுக்கு இன்கம் இருந்தா கொடுக்க வேண்டிய வராது. அப்படியா? சட்டத்துல அந்த மாதிரி இருக்கு. இவங்களுக்கு இன்கம் இருந்தா கொடுக்க வேண்டிய வரும். இவங்க வாழ்வதற்கு வழி இல்லை அவங்க அப்படிங்கிற இன்கம் இல்லாம இருக்காங்கன்னா தான் ஜீவனாசம் கேட்க முடியும். அவங்களுக்கு தேவையான இன்கம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அவங்க ஜீவனாசம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்ல, இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இல்ல அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு தனிப்பட்ட முறையில கேட்டு குழந்தைகள் கண்டிப்பா கொடுக்க வேண்டியதா இருக்கும். குழந்தை வந்து நேச்சுரல் கார்டியன் ஆஃப் ஃபாதர் தான். அவர் தான் வந்து அவங்க வளர்ற வரையும் கொடுக்க வேண்டியது. இப்போ தாய் கிட்டதான் இந்த குழந்தைங்க இருக்கணுங்கிறது சட்டமா இல்ல? அப்படி கிடையாது. அது மேல் சைல்டு, உங்களோட போத் சைல்டு வந்து மேலா ஃபீமேல் வந்து நேச்சுரல் கார்டியன் ஃபாதர் தான், ஃபாதர் தான் இருக்கணும். பெண் குழந்தைங்கும் போது அது வளர்ந்து வரும் போது அதை வளர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கனால பெண் குழந்தைகள் வந்து ஃபாதர்கிட்ட கொடுக்கறது இல்லை. ஆனா ஆண் குழந்தைங்க வந்து ஆஃப்டர் 5 years வந்து இவர் வந்து கேட்டு வாங்கலாம் முடியும். 5 வயசுக்கு மேல ஆனாலே கேட்டு சட்டத்துல இடம். சரி, இப்போ இந்த விவாகரத்து வழக்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு விவாகரத்து வழக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க பிரிகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தாலே குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகுது நம்ம பாக்குறோம். இல்ல, மியூச்சுவல் கன்சென்ட் உங்களுக்கு போட்டீங்கன்னா ஹிந்து மேரேஜ் 6 months முடிச்சிருவாங்க. அது பண்றாங்களா? 6 மாசம். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாருடைய மகள் இருக்காங்க, அவங்க 2 பேரும் மனம் ஒத்துதான் பிரிகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அது டைம் எழுத்துதே சார். இவங்க போயிருக்க மாட்டாங்க. இவங்க கரெக்டா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு டேட்ல போகணும். ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல மியூச்சுவல் கன்சென்ட் ஃபைல் பண்றாங்க, 13B ஃபைல் பண்றாங்கன்னா ஃபைல் பண்ண டேட்ல இருந்து கரெக்டா 6வது மாசம் டேட் போட்டுருவாங்க. அப்படிங்களா? 6வது மாசம் 2 பேரும் சேர்ந்து போயிடுச்சுன்னா எவிடன்ஸ் எடுத்து முடிச்சுருவாங்க. நீங்க ஆர்டர் போட்டுருவாங்க. அதுக்கு மேல டேட் போடவே மாட்டாங்க. நீங்க 2 பேரும் ஒரே நாள் போகாம இருப்பீங்க. டேட் நீங்க ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் டேட் வாங்க, ஒரு நாள் டேட் வாங்க, அப்படி தள்ளிப்போம். மற்றபடி வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 6 மாசம் தான். உங்களுக்கு வந்து கிறிஸ்டின்லாம் 1 year ஆகும். கிறிஸ்டின் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லாம் 1 year. ஹிந்து மேரேஜ் 6 மாசம். சரி, இப்ப இவங்களுடைய கேஸ்ல வந்துட்டு இவர் விவாகரத்து வேணுங்கிறாரு, இந்த அம்மா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த கேஸ் வந்து உடனே முடியுமா? டைம் எடுத்துரும்ல? ஆமா, இது வந்து ட்ரையல் நடத்த வேண்டியிருக்கும். அவங்க வந்து சேர்ந்து வாழக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இவர் வந்து விவாகரத்து போட்டிருக்காரு. 2 பேரும் ட்ரையல் நடத்த வேண்டியதா, 2 கேஸும் தனித்தனியா ட்ரையல் நடத்த வேண்டியிருக்கும். ட்ரையல் நடத்தி இதுல வந்து இவர் வந்து குரூவல்ட்டி நிரூபிக்கணும், அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான காரணம் நிரூபிக்க வேண்டியிருக்கும். எப்படியும் 2 வருஷத்துக்கு மேல ஆயிரும் கண்டிப்பா. இவ்வளவு லென்த்தா இழுத்தாக்க அவங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கையுமே பாதிக்கப்படுது தானே சார்? கோர்ட், ஃபேமிலி கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து கேட்டவன கொடுக்கறது மாதிரி வந்து கடலை மிட்டாய் கொடுக்குற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன முதல்ல வந்து 2 பேருக்கும் வந்து கவுன்சிலிங், அப்புறம் வந்து மீடியேஷன் வைப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு வந்து பரஸ்பரமா ஏதாவது ஒரு முடிவு எடுப்பணுமா பார்ப்பாங்க. ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கு
இல்லைன்னா வந்து பிரிந்து போறோம், ஏதாவது ஒரு இல்லையா செட்டில்மெண்ட் ஏதாவது நடக்குமான்னு கோர்ட் நிறைய டைம் கொடுப்பாங்க. ஃபேமிலி கோர்ட் அது மாதிரி செய்வோம். அது வந்து பல காரணங்கள் இருக்கு, இது இவங்களுக்காக இல்ல. எடுத்த உடனே வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணணும்னு கொடுக்க மாட்டாங்க. காரணம் வந்து அது நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும். இப்போ ஒரு திருமணமாகி ஒரு இடத்துல உள்ள டைவர்ஸ் போடுறாங்கன்னா 2 சைட்லயுமே வந்து ரொம்ப டெம்பரா இருப்பாங்க. அது வந்து வன்முறைக்கு வழிவகுக்கும். அது கொஞ்சம் நீண்ட ஒரு ப்ராசஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த வன்முறை எண்ணம் எல்லாம் போய் ஒரு கட்டத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் கட்டத்துல வரும். அதெல்லாம் பார்த்துதான் கோர்ட் முடியும். அப்ப இந்த அளவு கோர்ட் பார்த்து முடிவு பண்ணும்போது அது சில வழக்குகள்ல ஒன்னா சேர்ந்து இருக்காங்களா? அந்த மாதிரி நிறைய சேர்ந்து போவாங்க, மீடியேஷன்லயே சேர்ந்து போவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய சேர்ந்து போவோம். மீடியேஷன்ல கவுன்சிலிங்ல எல்லாம் தவறு 2 பக்கமும் இருக்கும். ஃபேமிலிக்குள்ள எல்லார்ட்டையும் தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா பக்கம் தவறு இருக்கும். அதை திருத்ததுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப டைவர்ஸ் வந்தாச்சுன்னா அடுத்த ஃபியூச்சர்ல என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்லுவாங்க. கவுன்சிலிங் எல்லாம் போகும்போது அடுத்து என்ன ஆகும், உங்க ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நமக்கு தனியா சேர்ந்தே வாழ முடியாதுங்கிற ஒரு லெவல்ல பிரிஞ்சு போறதுங்கிறது வேற வழி கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனைக்கு அவசரப்பட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க ஆர்த்தி அவங்க கேட்டிருக்கிற இந்த ஜீவனாம்சம் வந்துட்டு அது டெம்பரரின்ற மாதிரி சொல்றீங்கல்ல, இடைக்கால ஜீவனம், இடைக்காலம். அது இடைக்காலம்ங்கிற அந்த கால அளவு எவ்வளவு சார்? அது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜீவனாம்சத்துடைய அமௌண்ட் வந்து அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா? இல்ல, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது 40 லட்சம் கேட்கறாங்க. பட் அது கோர்ட் அது மாதிரி கொடுக்காது. 40 லட்சத்துக்கு வந்து நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி 3 வேளை சாப்பிட்டா விட 40 லட்சம் வராது. புரியுதுங்களா? அப்ப வந்து அதுக்கான இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் என்னங்கிறது கோர்ட் கேட்கும். அசிஸ்டன்ட் லைபிலிட்டிஸ் பார்ப்பாங்க. தென் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் என்ன காரணம், இதுக்கு மெடிக்கல் உணவுக்காக, உடைக்காக, இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியா பார்த்து அதுக்கு என்ன தேவை அதான் கொடுப்பாங்க. இவன் கேட்கறது இப்போ வந்து அதை முதலே சொல்றேன், அவருடைய மன உறுதியை குலைப்பதற்காக ஒரு போட்டு ஒரு இது பண்றாங்களே ஒழிய இது வந்து கேஸ் வந்து 40 லட்சம் கோர்ட் எந்த கோர்ட்டுமே கொடுக்கும். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இவங்க எப்படியாவது நம்ம சேரணும் அப்படின்னா இவங்க பாக்குறாங்க. இல்ல, அது வந்து சொசைட்டி வந்து இவர் வந்து பப்ளிக்ல அறிவிச்சிட்டாரு, அதான் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்திருக்கும். ஆமா. அப்ப அது உண்மையிலேயே சேர்ந்து வாழணும் என்ன இருந்தா இல்லங்கிறது வேற விஷயம். சொசைட்டிக்காக சேர்ந்து இருக்கணும் பார்ப்பாங்க. இன்னொரு குழந்தைகள் இருக்கு, அதையும் பார்ப்பாங்க. கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் அந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி நடந்து குழந்தைகள் விஷயத்துல இவர் வந்து குழந்தை காட்டலன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது கோர்ட் வந்து இயந்திரத்தனமா இருக்கும். ஆனா வந்து இவர் கொஞ்சம் முடிந்த அளவு போராடி அந்த குழந்தைய பாக்குறதுக்கான இதுல வந்து முறைப்படுத்தி பண்ண. என்ன குழந்தை போராட்டம்ங்கிறது இவருக்கு தான் இருக்கும். நம்ம குழந்தைய பாக்குறதுல வந்து உடனடியாக காட்ட மாட்டாங்க. அந்த கோர்ட்ல பாக்குற மாதிரி அங்க சைல்டு சென்டர் இருக்கு, அங்கெல்லாம் பார்க்க வச்சு பேசினாதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க மேல ஆக்ஷன் எல்லாம் எடுக்க முடியாதா? இல்ல, கோர்ட்ல அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கோர்ட்டை நாடிதான் ஆர்டர் வாங்கணும். ஒவ்வொரு முறையும் அங்கதான் போக வேண்டியிருக்கு. அப்ப செலவு கோர்ட்டுக்கு முதல்ல வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, காட்டணும்னு சொல்லி ஒரு பொது இடத்துல காட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. பொது இடத்துல பார்க்க முடியாத சூழ்நிலை வரும். ஒருவேளை அங்க வந்து 2 தரப்புலயுமே ஏதாவது ஒரு தரப்புல வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி என்ன வரும்போது என்ன பண்ணோம்னா அடுத்து கோர்ட்டுக்குள்ளேயே இடம் இருக்கு, சைல்டு சென்டர் இருக்கு, அங்க பாக்கணும். அங்க பார்த்துச்சுன்னா கோர்ட்டுக்குள்ள வந்து பாத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு 1 or 2 hours பாக்குற வாய்ப்பு. அப்புறம் வந்து இவர் பெர்மனண்டா வந்து காடி நோப்பி போட்டு இவருக்கு பெர்மனண்ட் கஸ்டடி வாங்கலாம். அதெல்லாம் இவருடைய சட்டம் இவர் யாரை வச்சு பண்றாரோ. சரி சார், ஓகே. எனக்கு என்ன இதுல டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க ஒவ்வொரு 30 நாளைக்கு ஒரு முறை 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும் போது சட்டத்துல இதுல இடம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம உங்களை பார்க்க வந்தது. சட்டத்தை கேட்கறது எவ்வளவு வேணா கேட்கலாம், அதுதான் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. எவ்வளவு வேணா கேட்கலாம். ஆனா வந்து கோர்ட் அதை அவங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தா கோர்ட். ஆனா இது கூட அங்க ஒரு வக்கீல் சொல்லிதான் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. இல்ல, அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அவங்க அந்த பணம் வந்து இப்போ பேசு பொருள் ஆயிடுச்சு பாத்தீங்களா. 40 லட்சம் மாசம் கேட்கறாங்களா, அதை வந்து இந்த அளவு கேட்டிருக்க அவசியம் இல்லை. என்ன நமக்கு தேவைங்கிற அளவு கேட்டிருந்தா போதுமானது. அவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் கூட கொஞ்சம் குறையிற மாதிரி. கண்டிப்பா வந்து விமர்சனமா தான் இருக்கும். 40 லட்சம் உங்களுக்கு தேவை, மாசம் 40 லட்சம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? பப்ளிக் கேட்பாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா. இப்ப எல்லா பத்திரிகையில வந்துருச்சு. பப்ளிக்ல எப்படி இருக்கும்? 40 லட்சம் கொடுக்கணும், ஒரு மாசம் 40 லட்சம் என்ன பண்ண போறாங்க ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஆமா. சரி சார், பரவாயில்ல. அவர் என்ன ஆனாலும் சரி ஒரு நல்ல முடிவு எடுத்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நட்சத்திர தம்பதிகள் வேற. ஆமா. உங்களை சந்திச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அடிக்கடி சந்திப்போம். நன்றி.